අපි අවසාන අදියරට ඇවිල්ලා තියෙන්නේ මෙහිදී අවසාන දේශනය කිරීම සඳහා මා ආරාධනා කර සිටිනවා නව සමාජ පක්ෂයේ සංවිධායක ලේකම් නඩරාජා ජනගන සහෝදරයාට. மதிப்புக்குரிய தலைமை குழு உறுப்பினர்களே, தோழர் விக்ரமவாகு கருணாநிதியின் ஒரு வருட நினைவஞ்சலிக்காக அவர் தொடர்பான கருத்துரைகளை வழங்க வந்த புலமையாளர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் தோழர்களே தோழியர்களே, எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையின் வரலாற்றில் இலங்கையில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்களை இலங்கையின் தேசிய சக்திகள் இந்த நாட்டில் ஒருபோதும் கைக்கொள்ளவில்லை. இந்த நாட்டின் இடதுசாரிகளே ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தனர். 1917 ருஷ்ய புரட்சி உருவான போது 14 வருடங்கள் கழித்து இலங்கையில் சமசமாஜ இயக்கம் உருவாக தொடங்கியது. அது தொழிலாளி வர்க்கத்துக்காக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, தமிழ் மக்களுக்காக, மலையக மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடி வந்த சமசமாஜ இயக்கம் 1972 ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் ஆட்சியில் சங்கமித்தவுடன் அனைத்தையும் கைவிட்டு அது ஒரு மரணப்படுக்கைக்கு சென்றதுதான் வரலாறு. எனவே இலங்கையின் இடதுசாரி இயக்கத்தை மீள கட்டி எழுப்புவதற்கான ஒரு தலைமை, ஒரு கருத்தியல் இங்கே தேவைப்பட்டது. அது விக்ரமவாகுவின் தலைமையில் உருவாகியது. நொந்து போயிருந்த தமிழ் மக்களுக்கு சுயர் நிர்ணய உரிமையின் அடிப்படையில் தீர்வை முன்வைத்த விக்ரமவாகு கருணரட்னா வெறும் ஸ்லோகத்துடன் நின்று விடாமல், போர் நடைபெற்ற காலத்தில் தமிழ் கட்சிகள், தமிழ் அமைப்புகள் சிந்திக்க முடியாததை, செயற்படுத்த முடியாததை விக்ரமவாகு தனியொரு கட்சியாக செயற்படுத்தினார். காணாமல் போன மக்களுக்காக இலங்கை அரசாங்கம் 14,000 விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறது. ஆனால் விக்ரமவாகுவின் காரியாலயத்தில் 21,000 விண்ணப்பங்கள் இருக்கின்றன. காணாமல் போனோரை தேடி அறியும் குழு உருவாக்கப்பட்டு சர்வதேசம் வரை அந்த விடயத்தை கொண்டு சென்றது விக்ரமவாகு. தமிழ் அரசியல் கைதிகள் 12,000 பேருடைய பேர் பட்டியல் நம்மிடம் இருக்கின்றது. அது தொடர்பாக தொடர்ச்சியான போராட்டத்தை விக்ரமவாகு நடத்தி வந்தார். சேரி மக்கள் 1500 சேரிகள் கொழும்பிலே இருக்கின்றன. சேரி மக்களுக்காக சேரிவாழ் மக்கள் முன்னணியை உருவாக்கி இங்கே ஆனந்தராயா இருக்கின்றார். அதுவும் விக்ரமவாகுதான். தமிழ் கட்சிகள் யுத்தம் நடைபெற்ற காலத்தில், தலைமறைவாகி ஓடி ஒழித்த காலத்தில் இங்கிருந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தை நிறுத்த சொல்லி மனித உரிமை மீறல்களை கண்டித்து தொடர்ச்சியாக போராடிய தலைவர் தோழர் விக்ரமவாகு கருணரட்னா. எனவே சமசமாஜ இயக்கத்துக்கு 42 வருட கால வரலாறு என்றால், ஏனென்றால் 72க்கு பிறகு அவர்கள் செத்து போன இயக்கம். ஏதோ அந்த தேசிய பட்டியல் மூலம் தெரிவான வரலாறு தான் அவர்களுக்கு உண்டு. ஆனால் விக்ரமவாகுவின் அரசியல் வரலாறு 50 வருட காலத்தை அண்மித்து விட்டது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் தேசிய பிரச்சனையை காட்டிக் கொடுக்கவில்லை, தொழிலாளி வர்க்கத்தை காட்டிக் கொடுக்கவில்லை, மார்க்சியத்தை வெறும் வரட்டு சூத்திரமாக பார்க்காமல் கால தேசத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வியூகங்களை போடலாம் என்று கணிப்பீடு செய்த ஒருவர் விக்ரமவாகு. 2015 ஹேட்டதெக்க மூவ்மெண்ட் எதிர்கட்சிகளின் அணி அமைதி புரட்சி ஜனவரி 8ஆம் தேதியில் இலங்கையில் நடந்தேறியது.
அதை உருவாக்கிய சிற்பி விக்ரமவாகரன் தான். அதன் முதலாவது கூட்டத்தில் தேசிய சபையில் அவர் கொடுத்த பிரேரணை கோத்தபய ராஜபக்சவை கைது செய்யுங்கள் என்று. அது தொடர்பாக அனுரகுமார திசநாயக்காவிடம் வெளியில் வைத்து ஊடகவியலாளர்கள் கேட்டபோது பாகுசோரியாக்கு விசன் என்று சொன்னார். ஆனால் அன்று கோத்தபய ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தால் அரகலையும் வந்திருக்காது, இந்த நாடு வங்குரோத்தம் அடைந்திருக்காது. அவை யாவற்றையும் தவித்து விக்ரமவாவின் கருத்தை நிராகரித்தபடியாத்தான் இந்த நாடு வங்குரோத்துக்கு வந்தது. ஆனபடியால் இன்றும் கூட இலங்கை அரசியல் களத்திலே விக்ரமவாகு விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, எழுதுவதற்கு, போராடுவதற்கு ஒரு தலைவர் இல்லாத நிலையே காணப்படுகிறது. ஆனாலும் நவ சமசமாய கட்சி விக்ரமவாவின் எண்ணப்பாடுகளை, அவரின் திட்டங்களை மேல் நோக்கி கொண்டு செல்வோம் என்று விக்ரமவாவின் ஒரு வருட நினைவுதலத்தில் அறைகூவல் விடுத்துக் கொண்டு எனது பேச்சை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ආගේ කතාවේ සම්පූර්ණම මට පරිවර්තනය කරන්න බැරිනොත් මම ඒකේ සම්පීඩනයක් දීමට බලාපොරොත්තු වෙනවා. ඇත්තටම මේ රටේ සම සමාජ ව්‍යාපාරය හෙත් දෙකෙන් පස්සේ ඒගොල්ලන්ගේ ක්‍රියාදාමයේ සම්පූර්ණයෙන්ම ඉනහැටුණා. මොකද ඒගොල්ලන්ගේ සභාගවාදයට ඇතුළු වුණාන් පස්සේ ඒගොල්ලන්ගේ අවසානයේ එතනට ආවේ. එතන පස්සේ වාමාංශික නැත්තම් සම සමාජ ව්‍යාපාරයට ලොකු ඉඩසක් තිබුණා. ඒ ඉඩස පුරවා ගැනීම සඳහා තමයි වික්‍රමබාහු කරුණාරත්නගේ ගමනේ ආවේ. ඒ තුලින් තමයි වික්‍රමබාහු තමන්ගේ අවුරුදු 42 ඒ සම සමාජ ව්‍යාපාරයට වඩා අවුරුදු 50කට ලං වෙනවා වික්‍රමබාහු කරුණාරත්න සහෝදරයාගේ මේ වික්‍රමබාහුගේ ඉතිහාසය. ඒ නිසා මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ව්‍යුහය තුල යම් උද්ඝෝෂණය කරමින් මිනිසුන්ගේ අයිතිවාසිකම් ලබා ගැනීම සඳහා කටයුතු කරපු එකම නායකයා වික්‍රමබාහු කරුණාරත්න සහෝදරයා. ඒ කියන්නේ එයා මේ රටේ යුද්ධ කාලේ අවුරුදු 30 යුද්ධය තුලත් යුද්ධයට විරුද්ධව කටයුතු කරපු නායකයෙක්. ඒ වෙනුවෙන් කටයුතු කරපු ඒ පක්ෂයේ සහෝදරවරුන්ට දෙමළ ජනයාගේ ස්වයංතීර්ණ අයිතිය ඉදිරිපත් කරමින් ඒ වෙනුවෙන් තමන් කටයුතු කරපු නායකයෙක්. වෙන කවුරුත් එවැනි ක්‍රියාදාමයක් කරේ නැ. ස්වයංතීර්ණ අයිතිය තුල මේ රටේ ජාතිවාදීන්ගේ ප්‍රහාරයට ඒ වගේම ජාතිවාදී අදහස් වලට විරුද්ධව නොබියවම කටයුතු කරපු එකම නායකයා තමයි වික්‍රමබාහු කරුණාරත්න සහෝදරයා. ඒ නිසා එවැනි නායකෙක් අදටත් අපිට සොයාගන්න බැරි තත්ත්වය තුල අපි බලාපොරොත්තු වෙනවා මේ නව සමාජ පක්ෂය හරහා ඒක ඉදිරියට ගෙන යාම තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. ස්තුතියි.